يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. இங்குள்ள சகோதர சகோதரிகளே, நமது KECT அமைப்பு கடந்த 26 ஆண்டுகளுக்கு மேலாக நமது கீழக்கரையில் பல மார்க்க மற்றும் சமுதாய பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறது. இந்த பணிகளை இன்னும் விரிவுபடுத்தும் வகையில் மஸ்ஜித் விரிவாக்க பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பணி முழுமையடைய உங்களுடைய பொருளாதார உதவி தேவைப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுவாரோ அல்லாஹு தஆலா அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகின்றான் என்று. அல்லாஹுடைய பள்ளி கட்டுமான பணிக்காக அதிகமாக பொருளாதாரத்தை செலவு செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத அம்மா பஅத். இன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உலூமுல் ஹதீஸ் என்ற புத்தகத்தை நாம் படித்து வருகின்றோம். இறுதியாக பலகீனம் என்றால் ஒரு ஹதீஸில் எப்படியெல்லாம் ஏற்படும், 2 வகையில் பலகீனம் ஏற்படும் அப்படின்னு நாம் பார்த்தோம். ஒன்று, அந்த சனது இஸ்னாது, அந்த அறிவிப்பாளர் தொடரில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. இன்னொன்று, அந்த அறிவிப்பாளர் தொடரில் இருக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளர்கள், அந்த மனிதரில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், பிரச்சனைகள். இந்த 2 வகையாலும் பலகீனங்கள் ஏற்படும். முதலாவதா, இந்த அறிவிப்பாளர் தொடர்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, அதை 2ஆ பிரிக்கிறாங்க. இந்த அறிவிப்பாளர் தொடர் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று வெளிப்படையான பிரச்சனை, இன்னொன்று மறைமுகமான பிரச்சனை. ஒன்று வெளிப்படையான பிரச்சனை, இன்னொன்று மறைமுகமான பிரச்சனை. அது முறிவு அப்படிம்பாங்க, சனதுடைய முறிவு. வெளிப்படையான முறிவு, மறைமுகமான முறிவு. வெளிப்படையான முறிவு அப்படின்னா என்னன்னா, அதில் உள்ள வகைகள் என்னன்னா, அல் முஅல்லக், அல் முர்சல், அதே மாதிரி அல் முஅதல், அதே மாதிரி அல் முன்கத்தியா. அல் முஅல்லக், அல் முர்சல், அல் முஅதல், அல் முன்கத்தியா. இப்படி 4 வகைகள் வெளிப்படையான முறிவில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ அல் முஅல்லக் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு சனது இருக்கு. இமாம் புகாரி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வரை இருக்கக்கூடிய ஒரு சனது. இந்த சனதுல இமாம் புகாரிக்கு அடுத்த நபர் இருக்கார்ல, அவர் விடுபட்டு இருப்பார். அது யாருன்னே தெரியாம இருக்கும். இருந்து நேரடியா 2வது நபர் அவர் சொல்லப்படுவாரு. நடுவுல உள்ள ஒரு ஆளு விடுபட்டு இருப்பாரு. இப்படி விடுபட்டு இருந்தா அதற்கு முஅல்லக் என்று பெயர். சரிங்களா? அதுவே முர்சல் அப்படின்னா, இங்க விடுபட்ட ஒரு நபரு மேல விடுபட்டு இருந்தா அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்தது ஒரு சஹாபி விடுபட்டு இருந்தாருங்கன்னா அதற்கு பேர் முர்சல். ஈஸியா அந்த சனதுடைய அந்த வடிவத்தை வச்சு ஞாபகம் வச்சுக்கிறீங்க. முதல்ல முஅல்லக் அப்படின்னா, எந்த இமாம் அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்களோ அந்த இமாமுக்கு முந்தைய ஒரு நபர், அந்த அறிவிப்பாளர் விடுபட்டு இருந்தா அதுக்கு பேரு முஅல்லக். அந்த அறிவிப்பாளர்ல எந்த பிரச்சனையும் இல்லை. நேரா யார் விடுபடுறாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி ஒரு சஹாபி ஒரு ஹதீஸ்ல விடுபடுறாங்க அப்படின்னா அந்த ஹதீஸுக்கு பேரு முர்சலான ஹதீஸ். அதே மாதிரி முஅல்லக், அல் முஅல்லக்கான ஹதீஸ் அப்படின்னா, இந்த நடுவில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள்ல நிறைய நபர்கள் விடுபட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தா அதுக்கு பேரு அல் முஅல்லக். அல் முன்கத்தியா அப்படின்னா, யாராவது எங்கேயாவது ஒரு அறிவிப்பாளர் விடுபட்டு இருந்தார்னா அதுக்கு பேரு அல் முன்கத்தியா. சரிங்களா? இதனாலையும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இது அறிவிப்பாளர் தொடர்ல இருக்கக்கூடிய வெளிப்படையான முறிவு. முறிவுனா ஒரு ஆள் காணாம போறது. இது வெளிப்படையா இருக்கக்கூடியது. இதுதான் முதல் வகை, பலகீனமான ஹதீஸ்ல உள்ள முதல் வகை. முதல்ல அல் முஅல்லக். முஅல்லக்னா அந்த பதிகிறாங்கல்ல அந்த இமாமுக்கு மேல உள்ள நபர் இல்லாம இருக்கிறது. 2வது அல் முர்சல். முர்சல்னா இமாம்ல இருந்து எங்க வரை இருக்கும், தாபிய வரை இருக்கும். யார் இருக்க மாட்டான்னா சஹாபி, அந்த ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க, யாருன்னு தெரியாது. அப்படிதான் அது முர்சல். 3வது அல் முஅதல். முஅதல் அப்படின்னா நிறைய அறிவிப்பாளர்கள், அங்க இங்க இருந்து நிறைய அறிவிப்பாளர்கள் இல்லாம இருந்தா அதற்கு பேரு அல் முஅதல். அதே மாதிரி இறுதியாக முன்கத்தியா அப்படின்னா, எங்கேயாவது யாராவது ஒரு ஆள், அது கடைசியாகவும் இருக்கலாம், ஃபர்ஸ்ட்ல உள்ள நபராகவும் இருக்கலாம், யாராவது ஒரு ஆள் விடுபட்டு இருக்காரு அப்படின்னா அந்த ஹதீஸுக்கு பேரு அல் முன்கத்தியா. கதா, துண்டிக்கப்பட்ட ஹதீஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது முதல்ல இருக்கக்கூடிய 4 வகை. இந்த ஹதீஸ் எல்லாம் நம்ம படிக்கிறோம்,
அல் முர்சல், அல் முஅதல், அல் முன்கத்தி, அதே மாதிரி அல் முஅல்லக் இதெல்லாம் படிக்கும்போது முதல்ல படிக்கும்போது புரிஞ்ச மாதிரி விளங்கின மாதிரி இருக்கும். ஆனா திரும்ப அதை நம்ம ஒரு தடவை எடுத்து பார்க்கும்போது அல்லது இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கும்போது, இந்த புத்தகத்தை ஒரு தடவை நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா அதுல உதாரணங்களோடு போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு பலகீனமான ஹதீஸுக்கும் ஒரு உதாரணம் இருக்கும். அதுல அந்த பலகீனம் யார்கிட்ட எப்படி ஏற்படுது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இதையும் போட்டிருப்பாங்க. ஸோ அதோட நம்ம திரும்ப படிக்கும்போது அல்லது இந்த வீடியோவை இந்த வகுப்பை மீண்டும் ஒரு தடவை கேட்கும்போது நம்மளுக்கு அந்த பெயர்களை கேட்கும்போது தான் வித்தியாசமா புரியாத மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது அல்ஹம்து சூரா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது எப்படி இருக்கும்? ஒருத்தர் புதுசா இஸ்லாத்துக்கு வந்து அல்ஹம்து சூரா மனப்பாடம் பண்றாரு, அது அவருக்கு எப்படி தெரியும்? மலை மாதிரி தெரியும். நம்மளுக்கு அல்ஹம்து சூரா ஓதுறது எப்படி இருக்கும்? பேரை சொல்றதை விட நம்மளுக்கு அல்ஹம்து சூரா ஓதுவது ஈஸி. ஏன்னா திரும்ப திரும்ப படிச்சதுல நம்மளுக்கு அது அப்படியே பழகிருச்சு. இந்த மாதிரி பார்த்த உடனே என்ன பேர்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இது நம்மளுக்கு தொடர்பில்லாத பாடம் போல இது அப்படின்னு நினைச்சிடாம, குறிப்பா இளைஞர்கள், யுவதிகள், பார்க்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகள் இதை கொஞ்சம் அப்படியே லேசா திரும்ப திரும்ப ஒரு தடவை பார்த்து, முதல் தடவை பார்க்கும் போதே பலகீனப்பற்றாம ஒரு தடவை பார்த்துட்டு திரும்ப பார்ப்பதின் மூலமாக, நோட்ஸ் எடுப்பதின் மூலமாக, முடிஞ்ச அளவுக்கு அந்த பெயர்களை மனப்பாடம் செய்வதன் மூலமாக ஏன்னா எவ்வளவு இலகுவாக சொல்ல முடியுமோ தொடர்பு படுத்தி அதை நம்ம சொல்லியிருக்கோம். இன்ஷால்லா ஞாபகம் வச்சுக்கிறோம், முயற்சி செய்யுங்க. இப்போ இது முதலாவது விஷயம். இந்த 4 விஷயம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி முர்சலு சஹாபி அப்படின்னு ஒரு வகை இதுக்குள்ளேயே உண்டு. முர்சலு சஹாபின்னா என்னன்னா, ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து ஒரு செய்தி அறிவிச்சிருப்பாங்க. ஆனா அந்த செய்தியை அவங்க நேரடியா கண்ணால பார்த்துருக்க மாட்டாங்க. இது ஒரு வகை, பலகீனப்படுத்தக்கூடிய வகைகள்ல இது ஒரு வகை. என்னன்னா, ஒரு சஹாபி ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து அறிவிப்பாங்க, ஆனா அவங்க அதை நேரடியா பார்த்துருக்க மாட்டாங்க. உதாரணமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஹிரா குகையில எப்படி வஹி இறங்குச்சு அப்படிங்கிற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஹிரா குகையில வஹி இறங்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிறக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் 40 வயசுல வஹி இறங்குது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பிறக்கல. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த செய்தியை அறிவிக்கிறாங்க, அதை கண்ணால நேரடியா பார்க்கல. ஆனா பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கலாம் அல்லது வேற சஹாபாக்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். அந்த அடிப்படையில் அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த வகைக்கு பேர் என்னன்னா முர்சலு சஹாபியின். இது பலகீனமான ஹதீஸா அப்படின்னு கேட்டா நேரடியா இந்த வகையை வச்சு பார்க்கும்போது அப்படிதான் அர்த்தம். ஆனா இதை ஆய்வு செஞ்சு அல்லது வேற வேற வகைகள்ல வேற வேற அறிவிப்பாளர் தொடர்ல வேற வேற ஆதாரபூர்வமான செய்திகள்ல இதே ஹதீஸ் வரும்போது இந்த ஹதீஸ் என்னவாகும்? பலகீனமான அதாவது பலமான செய்தியாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சரிங்களா? அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த வகைக்கு பேர் என்னன்னா முர்சலு சஹாபி என்று சொல்லுவாங்க. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் மீதம் இருக்கக்கூடிய செய்திகளையும் படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات.